நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 100 நாள் 100 வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 6ஆம் நாளுக்கான வாக்குத்தத்தம் மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த 6ஆம் நாள்ல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களை ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். அதிசயம் என்றால் என்ன? நடக்க முடியாத ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்காது நீங்க எதிர்பார்ப்பீங்க, கிடைக்காதுன்னு முடிவே பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். சொல்லும் போது எப்படியாய் ஆண்டவர் ஆரம்பிக்காது என்றால், எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு நாளில் நடந்தது போலவே. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. உங்க வாழ்க்கையில சாப்பாடு எப்படி கிடைக்கும், என்ன செய்வாங்க, அதை பத்தி எந்த கவலையும் படாம ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லி புறப்பட்டு வராங்க. போகும் பொழுதே பாருங்க, செங்கடல் தடையா வருகிறது. செங்கடல் ஆண்டவர் 2ஆ பிளக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அதிசயங்களை ஆண்டவர் செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா, அதுக்கு எதிராக செங்கடல் வந்தாலும் சரி, யோர்தான் வந்தாலும் சரி, ஆண்டவர் பிரித்து எடுத்துருவார். அல்லேலூயா. 2ஆ பிரித்து அதன் வழியை நடத்தி கொண்டு போகிறார். பாருங்க, உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இந்த 6 லட்சம் புருஷர், ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்ப பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போட்டு கொடுங்க. அப்ப பாருங்க, சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வண்ணாந்தரமா இருக்கு, இங்க எப்படி சாப்பாடு கிடைக்கும், எங்க போய் நம்ம கடைக்கு போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனா அங்கே அதிசயங்களை காண பண்ணுகிறார். எப்படி தெரியுமா? வானத்திலிருந்து மன்னா வருகிறது, இறைச்சிக்கு காடைகள் வருகிறது, தண்ணிக்கு பாறையிலிருந்து தண்ணி வருதுங்க. பாருங்க, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் அடைக்கப்பட்டு அங்கிருந்துதான் ஆசீர்வாத ஆண்டவர் இன்றைக்கு வரப்போகுது. அதான் அதிசயம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையில இந்த நாள்ல கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது இந்த மொபைல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க, அதிசயம் விளங்கட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பின் தகப்பனே, இந்த வீடியோ பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அதிசயத்தை காணப்படுவேன்னு சொன்னீங்களேப்பா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அப்பா, அன்றைக்கு அற்புதம் செய்து இன்றைக்கும் நீ செய்ய வல்லவராக இருக்கு. இந்த வீடியோ பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.